வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னா, இந்த நல்லதை எதிர்பார்த்தது நீங்கள் தான், இந்த நல்ல விஷயத்தை தேடினது நீங்கள் தான். நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த வகையில் இந்த பதிவு தனிமரமாய் நிற்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள். என்னங்க தனிமரமாக நிற்கிறோம்? ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்றைக்கு அந்த மனிதன் தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்கிறானோ அந்த சூழ்நிலை தான் அவனுக்கு பல உண்மைகளை உணர்த்தும். அந்த வாழ்க்கைக்கான கசப்பான உண்மைகளை தெரியப்படுத்தும். இந்த உலகம் எப்படிப்பட்டது, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், முதல்ல அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இந்த தனிமரமாய் நிற்கும் சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை மிதுனராசிக்காரர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்கள் இனி இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த ஜூன் மாதத்துலேருந்து எப்படிப்பட்ட மாற்றத்தை அவங்க பார்க்க போகிறாங்க அப்படின்றது எல்லாமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே நல்லா இருக்கட்டும். நம் பதிவுகள் கொடுப்பதற்கான ஒரே ஒரு நோக்கம், நம் பதிவை பார்க்கும் அனைத்து நபர்களும் இனி வரக்கூடிய காலத்தில் நல்லது அவர்களை அடையணும், நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக அவங்க வாழணுன்றது தான். ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை. இனி நீங்கள் நினச்சாலும் இந்த பேரில், இந்த ஊரில், இந்த உருவத்தில் பிறக்க முடியாது. இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சரி, இந்த பதிவுக்கான பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல் தான் நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி. கந்திருஷ்டி பிரச்சனை யாருக்கு தான் இல்லை? நீங்கள் பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஐயா இதனால் தடைப்பட்டுருச்சு, அதனால் நாங்கள் லைஃப்பில் முன்னேறல, இவங்களால் முன்னேறலன்னு. ஆனால் இதனுடைய தேடல் ஆரம்பிச்சதுன்னா எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா, பல நபர்களுடைய கெட்ட அதிர்வலைகள் தான் நம் வாழ்வில் பல இடங்களில் நமக்கு சோதனைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவரவர்கள் சுயஜாதகப்படி நேரம் சரியில்லாமல் இருந்தாலுமே அவர்களுக்கான நல்ல நேரமே ஜாதகத்தில் வந்துட்டாலும் இந்த கந்திருஷ்டி பிரச்சனைன்றது எப்போவுமே எல்லா காலநிலையிலும் ஒரு மனிதனை நோக்கி வந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வது எப்படி, தன் குடும்பத்தை தற்காத்து கொள்வது எப்படி, தொடர்ந்து நல்லதை பெறுவதற்கான அந்த நல்ல அதிர்வலைகளை இங்கே நம்ம தான் உருவாக்கிக்கணும். அதுவாக கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நம்ம தான் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல அதிர்வலைகளையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் தான் கொண்டு வரணும். அதற்கான ஒரு ஆன்மீக பொருளாக தான் நம்ம இந்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி கொடுத்தோம். இது நல்லதை ஈர்த்து தருவதற்கான ஒரு சாம்பிராணியை தான் நான் பார்க்குறேன். வாங்கி இந்த சாம்பிராணியை பயன்படுத்துபவர்களுக்கு மன ரீதியாக ஒரு நல்ல அமைதியான ஒரு மாற்றங்கள், தெளிவான ஒரு மாற்றங்கள், நல்லதை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள் அவங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ வரைக்கும் வாங்கினவங்க எல்லாம் அதற்கான ரிவ்யூ தான் கொடுத்து இப்போ தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆகையால் ஒரே ஒரு முறை தான் நீங்கள் வாங்குன்னு நான் சொல்லுவேன். அடுத்த வாட்டி நான் வாங்குன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கேட்பீங்க. அந்தளவுக்கு நல்ல மாற்றத்தை தரும் நான் நம்புகிறேன். சரி, இப்போது ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கேட்டது தான் நம்ம இப்போ கொடுக்குறோம். பல வருஷமாக நம்ம கொடுத்த ஆன்மீக தகவல்களும் ஜோதிட கணிப்புகளும் பார்த்துட்டு நிறைய நபர்கள் ஒரு ஆன்மீக பொருள் சக்தி வாய்ந்ததாக நீங்கள் கேட்டது தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தற்போதைய காலநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி நம்ம அவ்வப்போது பதிவுகளாக தினந்தோறும் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். அப்போ இத்தனை பதிவுகள் 10,000 பதிவுகளுக்கு மேலே நம்மளுடைய சேனலில் இருக்குது. 10,000 இல்லை, 1,00,000 பதிவுகளுக்கு மேலே போட்டாலும் பத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் என்பவன் மனதில் 1008 சிந்தனைகளோடு வாழக்கூடியவர்கள். அப்போ அடிக்கடி நம்ம மைண்டை திசை திருப்பறதுக்குன்னு பல விஷயங்கள் நம்மளை சுற்றி காத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நல்லதை அடைவதற்கான மனிதனாக நீங்கள் மாறணுன்னா அதே சிந்தனையும் அதே அந்த முயற்சியும் எப்போவுமே உங்கள் உடம்புலேயே கலந்தது போல் இருக்கணும். அப்போ தான் அந்த முழுமையான மாற்றத்தை நம்மளால் நல்லபடியாக பார்க்க முடியும். ஏன்னா கடந்த 5 வருஷமாகவே மிதுன ராசிக்காரங்க கஷ்டப்பட்டாச்சு. ஒரு மனதில் ஒரு மன திருப்தியான சூழ்நிலைகளே இல்லை கடந்த சில வருடங்களாக. இது உண்மையாக இல்லையான்றத மிதுன ராசிக்காரங்க நீங்களே இந்த பதிவை பார்க்குறவங்க சொல்லுங்கள். ஏன்னா வேலையில் சரியான மாற்றம் இல்லை, நிரந்தர வேலை இல்லை. உண்மையை சொல்லணுன்னா ஒரு வேலையை போய் அந்த வேலை தான் நிரந்தரம் நினச்சிருப்பீங்க, அந்த வேலை சரியில்லைன்னு இன்னொரு வேலைக்கு போயிருப்பீங்க. இன்னொரு வேலைக்கு போய் தொலைதூரமாக இருக்கும், அலைஞ்சு தெரிஞ்சு அந்த வேலைக்கு போவீங்க. அந்த வேலையும் ஏதோ ஒரு காரணத்தால் மன திருப்தி இல்லாமல் இன்னொரு வேலைக்கு இப்படி வேலையில் திருப்தியின்மை. வருமானத்தை சொன்னால் என்னத்தை நம்ம சொல்கிறது? மிதுன ராசிக்காரர்களுக்கு யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவ்வப்போது இவங்களுடைய மனசில் ஒரு மன வேதனையை ஏற்படுத்திட்டு இருக்குது. அதனால தான் நம்ம சில பதிவுகளில் சொல்லியிருப்போம், மிதுன ராசிக்காரங்களே இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் தனித்து நின்று, அதாவது எந்த ஒரு விஷயம்னாலும் நம்மளை நம்பி இருக்கணும்ப்பா.
நாளைக்கு யார் நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்த மிதுன ராசிக்காரங்க இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. இது அந்தந்த ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கான ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதில் நல்லதாக இருந்தால் அதை பற்றி கண்டுக்க தேவையில்லை, இல்லை அது நமக்கு தடுமாற்றத்தை கொடுக்குறதா இருந்தால் எப்படி நம்ம அதில் அந்த இடத்துல நம்ம யோசித்து நல்லதை அடையணுன்றது தான் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். அப்போ மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்குது. இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமாக போகிறாரு. கடந்த 5 வருஷமாகவே நீங்கள் பட்ட அவமானங்கள், பணவரவு சரியில்லாமல் போனது, ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமையாக இருந்திருக்கு மிதுனராசிக்காரங்களுக்கு. ஐயா வயிற்றில் பிரச்சனை, வயிற்றில் ஸ்டோனு, கிட்னியில் ஸ்டோன்னு நான் சொல்ல வந்தேன், சரிங்களா. அப்புறம் செரிமான பிரச்சனை இல்லை, உடல் செரிமான பிரச்சனை இருந்திருக்கும், உடல் சூடு, இது எல்லாமே மிதுன ராசிக்காரங்களாம எதிர்கொண்டு தான் இன்றைக்கி மனதளவில் அப்படியே என்னப்பா இது ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்க ஐயா உண்மை சொல்லணும்னா வீட்டிலே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் பிறந்த வீட்டிலேயே உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க முழுமையாக. நீங்கள் நல்லது நினச்சிட்டு பல இடங்களில் பேசியிருப்பீங்க, ஆனால் அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு மரியாதை இல்லாமல், உங்கள் மேலே மரியாதை வைக்காமல், உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காமலாம் நிறைய பேர் நடந்திருப்பாங்க. இது எல்லாம் தான் மிதுன ராசிக்காரங்களை தனிமரமாக நிற்கிற மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்கோம். ஆளை விடுங்கடா அப்பா, நான் தனியாக கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு இவங்களே யோசிக்கிற அளவுக்கு விட்டுருக்கோம். சொந்த பந்தங்களை பார்த்தாவே இவங்க ஒதுங்கிட்டு போயிடுவாங்க. எப்பா இவங்களுடைய அந்த சந்திப்பே நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்திடுமோன்னு பயந்துக்குவாங்க. அப்படிப்பட்ட கசப்பான சூழ்நிலைகளை கடந்த பல வருடமாக கடந்து வந்திருக்காங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. சரிங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு இனிமேலாவது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்கிறது தான், ஐயா என்னங்க அந்த யோகம் வரும் இந்த யோகம் வரும்ன்றீங்க, ஆனால் எந்த யோகமும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு. ஐயா எந்த யோகமாக இருந்தாலும் சரி, பெரியவர்களுடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் நல்ல நேரமாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நீங்கள் நம்பி அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா தானே அது உங்கள் லைஃப்குள்ளே வரும். சொல்லுங்கள், கதவையே திறக்காமல் உள்ளே ஏன் வரலன்னு கேட்டால் அது எப்படி நம்ம அது நியாயமா? கதவை திறந்து வச்சு நீங்கள் உள்ளே வரவேற்றால்தான் அது உள்ளேயே வரும். அதாவது வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இனி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் உச்சமடைவதால் இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேலையில் மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. ஐயா இங்கே நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பேசும் பொழுது அந்தந்த ராசிக்காரர்களுக்கான நல்ல விஷயத்தையும் சொல்லணும், ஆனால் அதே ராசிக்காரர்களிடம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சில மைனஸ் இருந்தாலும் நம்ம அதை வெளிப்படையாக நம்ம பேசிடணும். ஏன்னா அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, ஆஹா ஓஹோன்னு இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்றதெல்லாம் சொல்கிறத விட உங்களிடம் உள்ள குறைகளை யார் ஒருவர் வெளிப்படையாக தெளிவாக சொல்லி உங்களுக்கு உணர வைக்கிறாங்களோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் உங்களை இன்னும் சீர்படுத்தும், தெளிவுபடுத்தும், சரிப்படுத்தும், உங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் இந்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துலையுமே இதை மட்டும் நீங்கள் உங்கள் மனசுலேருந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஆள் மனசில் விதைச்சி வச்சுக்கோங்க, பதிய வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரங்களாக பிறந்துட்டீங்க அப்படின்னாவே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் எந்த விஷயத்தையும் அலட்சியமாக தள்ளி போடாதீங்க. இப்படி நீங்கள் தள்ளி போட்ட பல விஷயங்கள் கடைசி வரைக்கும் கிடைக்காம இன்னை வரைக்கும் தடுமாறிட்டு இருக்கிற சூழ்நிலைகளில் கூட பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது வேலையோ தொழிலோ வருமானமோ நல்ல சொந்த பந்தங்களோ நல்ல உறவுகளோ அதுக்கான நேரமும் காலமும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்குறத விட அது இவர்களுக்கு தேடி வரப்போதோ அல்லது இவர்கள் முயற்சிக்கும் போதோ அதை அலட்சியத்தை காட்டக்கூடாது. இது இந்த ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், சரிங்களா. குறிப்பாக இந்த காலகட்டம் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அடைவதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. நல்லா பாருங்கள், அந்த சூழ்நிலை அப்படி அமையும். எப்படியாவது நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் பொருளாதாரமாக ஸ்ட்ராங் ஆகணும்ப்பா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அப்போ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எங்கெங்கே தடுமாறி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கடந்த காலத்தை எடுத்து பாருங்களேன், நேரத்தையும் காலத்தையும் சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. இதுலேயே சரியான நேரத்தை பயன்படுத்தி முன்னேறிய இதே மிதுன ராசிக்காரங்களும் இருக்காங்க. நான் சொல்வது அந்த விஷயத்தை அப்படி ஹேண்டில் பண்ணவங்களுக்கு அது நடந்திருக்கும்னு நான் சொல்கிறேன். நேரத்தையும் காலத்தையும் என்றைக்குமே மிதுன ராசிக்காரங்க இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடாது.
பொழுதுபோக்குக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடாது. இது நீங்கள் நல்லா உங்கள் லைஃப்பில் நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட் நேரத்தை வந்து வீணாக்கி இருக்கும். தேவையில்லாத அதை பற்றின விஷயங்களை பேச வச்சுருக்கோம். அதை நோக்கி போக வச்சுருக்கோம். பணத்தை செலவு பண்ண வச்சுருக்கோம். அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். மிதுன ராசிக்காரங்க எதுக்காகங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள் நிறைய பார்க்க வரப்போ தெரிய வந்தது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே 35, 40, 45, 50ன்னு இந்த வயதெல்லாம் நெருங்கும் போது தான் இவங்க அனலைஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. என்ன அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்த நம்ம அப்போ பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, இந்த விஷயத்த அந்த டைமில் நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமோ, இந்த நேரத்தை நம்ம சரியாக இப்போ பயன்படுத்தியிருக்கலாமோன்னு சொல்லி காலங்கள் பிற்காலத்துக்கு போகும்போது தான் முற்காலத்தில் நடந்த விஷயத்தை பார்த்து இன்றைக்கி ரொம்ப வேதனைக்கு போகிறாங்க மிதுன ராசிக்காரங்க. அதனால தான் நீங்கள் மிதுன ராசிக்காரங்களே கொஞ்சம் வயதில் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இந்த உண்மை அவர்களிடம் இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க, அந்த நேரமும் காலமும் அந்த நேரத்தில் நான் இதை பண்ணாமல் விட்டுட்டேன், இதை செய்யாமல் விட்டுட்டேன், இந்த விஷயத்த பேசாமல் விட்டுட்டேன், இவங்ககிட்டேருந்து நான் நவுந்திருக்கணும், இல்லை இவங்க பக்கத்தில் நான் இருந்திருக்கணும் அப்படின்னு அந்த காலங்கள் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் தான் மிதுனராசிக்காரர்களுக்கு வயதாக மனசுக்குள்ளே ஒரு நெருடலை ஏற்படுத்திடுது. ஒரு தூக்கமின்மை, ஒரு மன அழுத்தம், இது எல்லாமே வர்றது என்னென்னா பழைய நினைவுகள் தான். பழைய நினைவுகள் மிதுனராசிக்காரங்களுக்கு ஏன் இதெல்லாம் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, ஐயா இந்த பதிவை பார்க்கும் 18 வயது நபர்களும் இருப்பீங்க, 25 வயது நபர்களும் இருப்பீங்க, ஆண்களோ பெண்களோ. அப்போ அந்தந்த காலகட்டத்திற்கு அந்த வயது இருக்கும் பொழுது, அந்த தெம்பு இருக்கும் பொழுது, அதை உங்களுக்கான காலமும் நேரமும் இப்போ இருக்குன்றப்ப அதை நம்ம நேரத்தில் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்ல. அந்த நேரத்தில் நம்ம நல்ல சிந்தனைகளை கொண்டு வரணும்ல. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் ஒரு விஷயம், கிரகங்கள் முதல்ல என்ன பலன்கள் கொடுக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்த பொருளாதாரத்தில் வேலையில் முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த பிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் எடுக்க போகிறீங்க. திரும்ப சொல்கிறேன், முயற்சிகள் எடுப்பீங்க, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்கன்றதுல தான் இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்க போதா இல்லையான்றது. ஏன்னா என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். ஐயா உங்களுக்கு இது நடந்துடும், இது கிடச்சிரும், இதை நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்ம எந்த பதிவுலையும் சொன்னதே இல்லை. வாய்ப்புகள் அமையும் அப்படின்றதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அதுதான் இங்கே உண்மையான விஷயம், அதுதான் இங்கே நடைமுறையில் சாத்தியமான விஷயம். உங்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்குன்னா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்குன்னா, நீங்கள் நல்லதை நோக்கி பயணிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் நல்ல எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் உங்கள் கண்ணு முன்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது. அந்த இடத்துல நீங்கள் சின்சியராக இருக்கணும், அந்த இடத்துல நீங்கள் கட்டுப்பாடோடு நடந்துக்கணும், அந்த இடத்துல அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து கடினமாக உழைத்து அதற்கான இடத்த நீங்கள் பிடிக்கணும். ஸ்மார்ட்டாகவும் யோசிக்கணும், ஹார்ட் ஒர்க்கும் யோசிக்கணும். இவை அனைத்தும் இருந்தால் தான் மிதுன ராசிக்காரங்க அவங்க நினச்ச அந்த இடத்த அடைய முடியுது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல தான் நிறைய மிதுன ராசிக்காரங்க கவனிக்க மறந்துடுறாங்க. என்னென்னா காரணத்தை சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த மிதுன ராசிக்காரங்கள்ட்ட நம்ம ஒரு விஷயத்தை, ஏங்க நீங்கள் இந்த 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 கடன் பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இவங்களால் வந்துச்சுங்க, அவங்களால வந்துச்சுங்க. ஏன் உங்களுக்கு ஒரு வேலை நிரந்தரமாக இல்லை? இவங்களால தாங்க எனக்கு இருந்த வேலை போயிடுச்சு, இவங்களால தாங்க எனக்கு அந்த வேலை கிடைக்கல. அப்போ என்னென்னா காரணங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் மிதுன ராசிக்காரங்களை அப்படியே லைஃப்பை ஸ்கிப் பண்ணி அப்படியே காலத்தையும் நேரத்தையும் அப்படியே ஓட வச்சுட்ருக்கு. நீங்கள் மிதுன ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காரணம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் லைஃப்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா முழுமையாக எதையும் நீங்கள் செய்யவில்லை என்று அர்த்தம். நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் காரணங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் எதையும் முழுமையாக செய்வதில்லை. ஏன்னா அது பாருங்கள், அந்த காரணமே மற்றவங்க மேலே தான் வந்துட்டுருக்கும். அப்போ இவங்க மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன், என் பொழப்பு அப்படி இருக்குன்ட்டு போயிடுவாங்க. ஆக மொத்தம் காரணங்கள் சொல்வதை மிதுன ராசிக்காரங்க நிறுத்திக்கணும். ஏன்னா இங்கே மற்றவங்களை எதற்காக உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவ்வப்போது ஏற்பட்டுருதுன்னு. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு இங்கே நம்ம ஒருத்தரை நம்பினா என்ன, முழுமையாக நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய நபராக காலம் ஃபுல்லாக இருக்காங்களா இந்த காலத்தில்? நீங்கள் சொல்லுங்கள். ஏன் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்களே போதுமானது. அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தரை நம்பி நம்ம இருக்கோம், அவங்கக்கிட்ட நம்பி சில விஷயங்களை பேசுகிறோம், அவங்கள நம்பி சில முயற்சிகளை எடுக்கிறோம். இவங்க நம்மளுக்கான நபர், நமக்கு நல்லது நினைக்கிறாங்க, நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அவர்களே வாழ்நாள் முழுக்க அந்த நம்பிக்கை காப்பாற்றிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் நம்ம இல்லைன்னு தான் சொல்லியாகணும். அப்படிப்பட்ட
ஒரு காலநிலையாக தான் இந்த காலநிலை இருந்துகிட்ருக்கு. அப்படின்றப்ப அங்கே ஏமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல ஏமாற்றம் வரப்போ தடுமாறுறது மிதுன ராசிக்காரங்க தான். அப்போ அந்த மிதுன ராசிக்காரர்கள் தான் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளிலும் எந்த ஒரு செயல்களிலுமே பெரும்பாலும் நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற மாதிரி பாருங்கள். அங்கே உங்களுக்கான வேலையாட்களோ உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோ அவங்களாம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்பிக்கையை ஒருத்தர் மேலே உடனே வச்சிடாதீங்க. நேரத்துக்கும் காலத்துக்கும் டைமை கொடுத்து பாருங்கள். அதுவே உங்களுக்கு உண்மையை என்னன்னு சொல்லி காட்டும். ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஒவ்வொரு உண்மைகளை தெரியப்படுத்தும். சரிங்களா? குரு பகவான் குடும்பஸ்தானத்திற்கு வருவதால் குடும்பத்தில் முன்னேற்றத்தை காண்பதற்கான குடும்பத்தில் ஒரு விஷயத்தை மிதுன ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். ஐயா, மிதுன ராசிக்கார நண்பர்களே, ஒருவேளை வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, வீட்டுக்கு 2வது பையனாக இருக்கீங்க அப்படின்னா, 2வது பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க வீட்டில் பசங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், குடும்பத்து பொறுப்பை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கணும். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அலட்சியமாக கவனத்தை முழுமையாக செலுத்தாமல் சரி ஏதோ லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனுடைய விளைவுகள் தான் பிற்காலத்தில் அவங்க வளர்ந்து கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் பெற்றதுக்கப்புறம் அவங்க ஐயோ நம்ம குடும்பத்தை அந்த நேரத்தில் இந்த முடிவுகள் எடுத்துருக்கணும், குடும்பத்தில் இந்த விஷயங்களை நம்ம முன்னின்று பாதையை காட்டியிருக்கணும் அப்படின்ற பல விஷயத்தை யோசிக்கிறாங்க. அப்போ குடும்பத்தில் நீங்கள் பல இடங்களில் அமைதியுடன் குடும்பத்தை வழிகாட்டக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும். அந்த இடத்துல ஈகோவோ கோபமோ சண்டையோ இதெல்லாம் ஆகவே ஆகாது. ஏன்னா அதற்கான அந்த மனப்பக்குவத்தை குரு பகவான் குடும்பஸ்தானத்திற்கு வருவதால் ஏற்படுத்துவார். அந்த சிந்தனைகளை கொண்டு வருவார். சரி, நம்ம ஃபேமிலி ஒருவேளை ஒரு குடும்பம் ஒன்று சேராமல் இருக்குது, பிரிஞ்சு இருக்குது அப்படின்னாவே அந்த இடத்துல உங்களை ஃபீல் பண்ண வைப்பார். நம்மளாவது அந்த முயற்சி எடுத்துருக்கலாமே, நம்மளாவது அதற்கான முயற்சிகள் எடுத்து நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்துருக்கலாமே அப்படின்ற அந்த எண்ணங்களை அந்த நேரத்தில் ஒதுக்கி வைப்பார். அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் தானே இங்கே முக்கியம். ஒரு மனிதனுக்கு தான் செய்யும் தவறு தான் என்பதை புரிந்து ஏற்றுக்கொண்டாலே அந்த பக்குவம் அடைகிறதே பெரிய விஷயம். இந்த காலத்தில் உயர்ந்த மனிதன் யார்? தான் செய்யும் தவறை உணர்ந்து புரிந்து மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்து கொள்பவன் தான் உயர்ந்த மனிதன். அவங்க தான் சிறந்தவர்கள். அவங்க தான் உண்மை சொல்லணும்னா வாழ தகுதியானவர்கள். யாருன்னு கேட்டால் அவங்க தான். ஏன்னா அவங்க சரி செஞ்சுக்கிறாங்க தவறுகளை. மனிதனாவே இயற்கையாக இது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செய்பவர்கள் தான். ஆனால் அது என்னைக்கு தன்னுடைய பார்வைக்கு வருதோ, அதை புரிஞ்சுக்கிற சூழ்நிலை வருதோ, அன்னைக்கு அதை சரியாக ஏற்றுக்கிட்டு சரிதான் தப்பு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்கிற மனப்பான்மை இங்கே யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் தான் நல்ல ஒரு உன்னதமான வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க, சரி செய்து கொள்கிறார்கள். அவர்கள் செய்த சில தவறுகளுடைய கர்ம பலன்களை கூட குறைஞ்சிருது. அப்போ அந்த இடத்துல நல்லதை உருவாக்கிக்கிறாங்க. 6வது ஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வைகள் நோய்களை அனைத்தும் விளக்கக்கூடிய ஒரு பார்வையாக தான் இருக்க போகுது. அப்போ பாருங்கள், மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க, எக்ஸசைஸ் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணுன்ற எண்ணங்கள் வரும். இந்த உணவு சார்ந்த விஷயங்களை மட்டும் என்றைக்குமே மிதுனராசிக்காரங்க யாரை பார்த்து காப்பி அடிக்காதீங்க தயவு செஞ்சு. அவங்க அப்படி சாப்பிட்றாங்க, இவங்க இப்படி சாப்பிட்றாங்க, இவங்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா தானே இருக்காங்க, நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன? யாரை பார்த்தும் சூடு போட்டுக்க வேண்டாம் உணவு சார்ந்த விஷயங்களில். ஏன்னா பெரும்பாலும் இந்த மிதுனராசிக்காரர் இந்த உடல் சூடு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மிதுனராசிக்காரர்களுக்கு உடல் சூடு இருக்குது. உடல் வெப்பம் ரொம்ப அப்படியே உடம்பே ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் எங்கே ஆரம்பம்னா நம்ம எடுத்துக்கிற உணவு முறையில் தான் ஆரம்ப புள்ளி. அதுதான் அது அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு கண்ணை மூடிட்டு நீங்கள் அடிக்கடி உணவு சார்ந்த விஷயங்களை அந்த முறைகளை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் உடம்பு, ஏன்னா ஒவ்வொருத்தர் உடம்பு ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை ஒவ்வொரு மாதிரி. அப்போ உங்களுடைய உடலுக்கு ஏற்ற உணவுகள் எதெல்லாம் ஒத்துக்கும், எதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு உடம்புல மாற்றத்தை தரும்னு பார்த்து அதற்கான உணவுகளாக எடுத்துக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு, பழமுதிர் சோலை முருகப்பெருமான் வழிபாடு நல்ல நன்மைகளை கொடுக்கும். முருகனுடைய அருள் தான் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். முருகனுடைய அருள் உங்களுக்கு போராடலாம் உங்கள் கண் பார்வைக்கு அவர் பட்டுக்கிட்டே இருப்பாருங்க.
ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கும் முருகனுடைய அருளால் இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் நல்லபடியாக அமையட்டும். மிதுன ராசிக்கார நண்பர்களே, போதும் நீங்கள் கஷ்டப்பட்டது. வேலை சரியாக அமையாமல், வருமானம் சரியாக அமையாமல், வீட்லேயே உங்களை புரிஞ்சுக்காமல், என்னடா வாழ்க்கை இதுன்னு நீங்கள் மனசு நொந்து போன காலமெல்லாம் போதுங்க. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை சொல்லுங்கள், எத்தனை வருடம் நம்மளால் இந்த உலகத்தில் இருந்துட முடியும்? எல்லாம் ஜாதகத்திலேயே 100 வயசு 110 வயசுன்னு ஜாதக அமைப்பிலேயே உங்களுக்கு ஆயுட்காலம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் நடைமுறையில் அது சாத்தியமாகக்கூடிய காலத்திலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதையும் நம்ம யோசிக்கணும்ல. கிரகங்களுடைய பலன்கள் தியரியாக உங்கள் காதுக்கு வந்தாலும் நடைமுறையில் என்ன சாத்தியன்றதையும் இங்கே நம்ம யோசிச்சு தான் ஆகணும். அப்போ அதையெல்லாமே சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனை இந்த காலத்தில் ஒரு புத்திசாலி மனிதனாக மாறுறான். எதுவாக இருந்தாலும் அளவோட லைஃப்குள்ளே கொண்டு வாங்க, நல்லதை யோசிங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவை எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம் பதிவை பார்ப்பவர்கள், நம்மிடம் ஆன்மீக பொருட்கள் வாங்கினவங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கான எதிர்காலம் மிக சிறப்பாக தயாராகிட்டுருக்கு. நல்ல எதிர்காலம், நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இதுவரை நீங்கள் பார்க்காத நிறைய நல்ல சூழ்நிலைகளை இனி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க. அதை முதல்ல நீங்கள் நம்புங்க. அந்த கதவு பூட்டி இருக்குதே, என்னப்பா நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சோன்னு நினைக்காதீங்க. கதவு உங்கள் மனதை பார்த்து கடவுள் திறப்பார். அதன் பின் உள்ள அந்த நல்ல எதிர்காலத்தை நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக அனுபவிப்பீங்க. குடும்பங்கள் நல்லபடியாக வளரும், மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.